கைஸ் இங்கே வந்து நம்ம கோல்டு ஃபிஷ் வளர்க்குறோம். இங்கே நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேயே நம்ம வந்து மீன் வளர்த்துட்டு தான் இருக்கோம். மீன் வளர்க்கும் போது இது மட்டும் இந்த மாலி மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மாலி குட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு இப்போ தான் வாங்கினது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஷார்க் இருக்குதுல்ல, ஷார்க்கு இதுக்கு நான் பவுல் வாங்கி வச்சுருந்தேன். உடஞ்சி போச்சு எல்லாமே, உடஞ்சி போச்சு. எதுக்குலாம் இந்த கேமிங் வீடியோவில் எதுக்கு அந்த வீடியோ போடுறேன், அதான் ஒரு கேமிங் கண்டென்ட் தானே பண்ணோம் அப்படின்னா சரி ஒரு புது ரொம்பனா இருக்கட்டுமே. நம்ம ஒரு வீட்டில் வச்சுருக்கோம் ஒரு கேமிங் செட்டப். கேமிங் செட்டப்பா, ஃபிஷ் செட்டப்பு. நம்ம கேமிங் பற்றியே பேசுகிறோம். ஃபிஷ் செட்டப்பு இப்போ வந்து நான் மீன் கையை வச்சா வரும். இவங்க இப்படி வரும் பார்த்தீங்களா, குட்டி இப்போ வராது. அது சாரி வரும். காலையில் நான் ஃபுட்டு போடும்போது வரும். இப்போ நான் ஃபுட்டு போடுறேன். இப்போ நான் ஃபுட்டு போடுறேன். இந்த ஃபுட்டு வந்து 20 ரூபா. இது ஃபுட்டு இந்த மாலியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா வந்து ஒரு மேலும் ஃபீமேலும் சேர்த்து 30 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கோல்டு ஃபிஷ் 50. அப்புறம் வந்து மோட்ரு நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம், காட்டுறான். மோட்ரு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு புதுமான மோட்ரு ஃபிட் பண்ணி இது வந்து 150 ரூபா. எக்ஸ்ட்ரா இந்த பைப்புக்குள்ளே நான் காசு அவங்களும் தந்துட்டாங்க. நான் அவங்களுக்கு வந்து 10 கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம். ஒரு ஷார்க்குக்கு வந்து ஷார்க்கோட ரேட்டு வந்து 40 ரூபா. நம்ம வந்து அது 40 ரூபா. அது ஒரு மீன் செத்து போச்சு. அதனால் வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கப்பி ஜீப்ராஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய வச்சுருந்தோம். எல்லாமே செத்து போச்சு. ஜீப்ராஸ்லாம் நிறைய வச்சுது. முட்டை போட கப்பிலாம் வந்து குட்டி போட ஒரு ஸ்டேஜில் ஒரு மீன் வச்சு அதெல்லாம் செத்து போச்சு. நான் வந்து சில வீட்டில் பார்க்கும்போது ஏதாவது மீன் ஏதாவது வயிற்றில் குட்டி இருக்க மீன் அப்படியே அறுத்து எடுத்தால் குட்டி வரும்னாங்க. சரி அது மாதிரிலாம் கொடுமைப்படுத்த தேவையில்லை, அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து நான் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு நான் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு போடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். கோல்டு ஃபிஷ் ஒரு ரேட்டு 50. இந்த எந்த கடையில் வாங்கினேன்னா எனக்கே மறந்து போச்சு. நான் அப்புறம் கேட்டு சொல்கிறேன். பாருங்க கோல்டு ஃபிஷ் சாப்பிடுது பாருங்கள். கிட்ட காமிடா. கோல்டு ஃபிஷ் சாப்பிடுது பார்த்தீங்களா பாருங்க. ரொம்ப போட்டால் ரொம்ப திங்கும். அதனால தான் வந்து அது சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அது தின்னு எல்லாமே செத்து போயிடும். அதுதான் வந்து நான் போட வேணான்னு கொஞ்சம் தான் போடுறேன். காலையில் இவங்களோ போட்டுப்பாங்க. ஆனால் இதுதான் நம்மளோட ஃபிஷ் செட்டப்பு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிவி இருக்குது. அதுக்கு மேலேயே ஒய்ஃபே இருக்குது. அப்படியே டிவி காமிச்சிருப்போம். நம்ம ஏர் கன்சோல் கேமிங் ஆடும்போது நான் அதை காமிச்சிருப்பேன். அப்போ அதுக்கு ஒரு இந்த டிவியை காமிச்சப்போ நம்மளோட வீட்டு பூனையே இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு வரேன். இதுதான் நம்ம பூனை. இதுதான் நம்ம பூனை. இந்த பூனைக்கு பேர் வந்து சிம்பா. இவன் பேர் தான் சிம்பா. இவன் மீனை பார்த்தாலே இங்கே படுத்துருவான். அங்கேயே செட்டு எப்போதும் மீன் வாங்கும்போது இங்கே படுத்துருவாங்க மீனை பார்த்துட்டு. இதுதான் கைஸ் நம்மளோட பெட்ஸு. இந்த பெட்ஸு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ் சொல்கிறேன். நீயும் பாய்.